வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்திய வரலாற்றில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு தான் நம்ம பார்க்க போறோம். குறிப்பா மார்ச் மாதம் 5ஆம் தேதி. இன்றைக்கு கூட மார்ச் 5 தான் தேதி. மார்ச் 5ஆம் தேதி 1931ல காந்திக்கும், அதே மாரி பிரிட்டிஷ் வைஸ்ராயா இருந்த பிரிட்டிஷ்காரர் இந்திய வைஸ்ராயா இருந்த இர்வினுக்கு நடந்த ஒப்பந்தம் சம்மந்தமா தான் பார்க்க போறோம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் மாதம் 5ஆம் தேதி நடந்தது. ஓகே. இந்த இங்கிலாந்துக்காரங்க முதலாக நேருக்கு நேர் மதிச்சு உட்கார்ந்து சமமாக வழிநடத்தி ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்கன்னா, இதுதான் அந்த ஒப்பந்தம். அதனால தான் பெரிய அளவுல ஃபேமஸ் ஆகுது. ரொம்ப பெரிய இம்பாக்ட் குடுத்திருக்கும். இந்த ஒப்பந்தம் என்ன காரணத்தினால போட்டாங்க? இந்த ஒப்பந்தத்துடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன? இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஓகே. இப்ப 1931 காலகட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதற்கு முன்னாடி 1930ல சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட் சொல்லுவோம். சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட் சட்டமறுப்பு இயக்கம் சொல்லக்கூடியது 1930ல ஸ்டார்ட் ஆகுது. உப்பு சத்தியாகிரகம்னு சொல்றது 1930ல ஸ்டார்ட் பண்றாரு. காந்தி ஸ்டார்ட் பண்றாரா? ஓகே. இந்த 1930ல தான் நவம்பர் மாதம் 1930 நவம்பர் 12ஆம் தேதி, நவம்பர் மாதம் 12ஆம் தேதி இங்கிலாந்துல வட்டமேசை மாநாடு நடக்கும். இங்கிலாந்துல மொத்தம் 3 வட்டமேசை மாநாடுகள் நடக்கும். அதுல முதல் வட்டமேசை மாநாடு பொறுத்தளவுல 1930 நவம்பர் மாதம் 12ஆம் தேதி நடக்கிறது. முதல் வட்டமேசை மாநாடு. அதை கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. 2வது வட்டமேசை மாநாடு 1931 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நடக்கும். 3வது வட்டமேசை மாநாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1932 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி நடக்கும். சரியா? இதுதான் மொத்தம் 3 வட்டமேசை மாநாடு நடக்கும். இது தெரிஞ்சுக்கிறேன். 1930ல நவம்பர் 12ஆம் தேதி நடந்த முதல் வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிற மாட்டாங்க. இப்போ 3 வட்டமேசை மாநாட்டிலுமே கலந்துக்கிட்டது யாரு அப்படின்னா, அம்பேத்கர் கலந்துக்கிடுவாரு, தேஜ் பகதூர் சாப்ரு அவர் கலந்துக்கிடுவாரு, CN முதலியார் அவர் கலந்துக்கிடுவாரு, NM ஜோஷி அவர் கலந்துக்கிடுவார். அதெல்லாம் நீங்க பின் குறிப்புகளா படிச்சுக்கிறோம் எப்பவுமே. 3 வட்டமேசை மாநாட்டிலுமே 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லுமே யார் கலந்துக்கிடுவா? ஒன்று அம்பேத்கர் கலந்துக்கிடுவார். சரியா? அடுத்து தேஜ் பகதூர் சாப்ருன்னு சொல்லக்கூடியவர் கலந்துக்கிடுவார். தேஜ் பகதூர் சாப்ரு அவர் கலந்துக்கிடுவார். அடுத்து CN முதலியார் அவர் கலந்துக்கிடுவார். CN முதலியார் சொல்லக்கூடியவர் கலந்துக்கிடுவார். அதே மாதிரி NM ஜோஷி இவனா கலந்துக்கிடுவாங்க. ஓகேவா? ரைட். சொன்னதுனால நான் சொல்றேன் 3மே யார் கலந்துக்கிடுவாங்க. இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, 1930ல நடந்த முதல் வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி கலந்துக்கல. அப்போ அந்த வட்டமேசை மாநாட்டில் எந்த ஒரு முடிவுமே எட்டப்படாது. என்ன காரணம் அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க நினைப்பாங்க, நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னா, இந்தியா சார்பாக ஒரு முடிவு எடுக்கணும்னா அதற்கு காங்கிரஸுடைய பிரதிநிதித்துவம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவு எடுக்கிறாங்க. இவங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இவங்க தான் சட்டமறுப்பு இயக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, உப்பு சத்தியாகிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்ப அந்த நேரத்துல யார் இந்தியாவுக்கு வைஸ்ராயா இருந்தது? அந்த நேரத்துல யார் இந்தியாவுடைய வைஸ்ராயா, இந்தியன் வைஸ்ராயா இருந்தது யாருன்னா, எக்ஸாம்ல கேட்கலாம், இர்வின், லார்ட் இர்வின். முதல் வட்டமேசை மாநாட்டின் போது இந்தியாவுக்கான வைஸ்ராயா இருந்தது யாரு? இர்வின் தான். சரியா? ரைட். இப்ப இர்வினுக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, காந்தியோ இல்ல காங்கிரஸோடையோ சமாதானப்படுத்தி அடுத்த வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிற வச்சிருப்பா அப்படின்னு ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. இப்ப இதற்கு அடுத்து இந்த தேதி சொன்னா மார்ச் மாசம் 5ஆம் தேதி 1931. இன்னைக்கு மார்ச் 5 தான். மார்ச் மாதம் 5ஆம் தேதி 1931 அன்றைக்கு 2 பேருக்கு இடையில பேச்சுவார்த்தை நடக்குது. யாருக்கு? காந்திக்கும் இர்வின் இடையில பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை நடந்து அதுல 2 பேரும் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுறாங்க. இதுக்கு பேர் தான் காந்தி இர்வின் பேக்ட்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேக்ட்னு சொல்லுவாங்க, டெல்லி பேக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நேரு அது ரிலேட்டடாகவும் டெல்லி பேக்ட் நீங்க படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இதையும் டெல்லி பேக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதையும் என்ன சொல்லுவாங்க? டெல்லி பேக்ட்னு சொல்லுவாங்க. காந்தி இர்வின் பேக்ட். இதற்கடுத்து காந்தி அம்பேத்கர் பேக்ட் பூனா பேக்ட்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதையும் டெல்லி பேக்ட்னு சொல்லுவாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். ஓகே. அப்ப இந்த காந்தி இர்வின் உடன்படிக்கையில என்னதான் 2 பேரும் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுக்கிட்டாங்க?
2 பேர் பிரிட்டிஷ் தரப்புல என்னன்னா செய்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா தரப்புல என்னன்னா செய்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது சம்மந்தமா பார்ப்போம். இப்ப பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வட்டமேசை மாநாட்டுக்கு நீங்க எங்களோட கலந்துக்கிறணும். 2வது வட்டமேசை மாநாட்டுல நீங்க எங்களுக்கு கலந்துக்கிறணும். அதான் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கு. முக்கியமான கோரிக்கையா இருக்கு. சரி ஓகே. அது இந்தியாவுடைய கோரிக்கைகள். இந்தியா என்னென்னன்னா இதற்காக செய்றாங்க. அத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்கன்னா, பொலிட்டிக்கல் பிரிசனர்ன்னு சொல்லுவாங்க. அரசியல் பொலிட்டிக்கல் பிரிசனர் இருக்காங்க. இவங்கள ரிலீஸ் பண்றாங்க. அரசியல் கைதிகள்னு சொல்லுவாங்க. அரசியல் கைதிகள்னு சொல்லுவோம். சரியா? அவங்கள ரிலீஸ் பண்றாங்க. சரியா? யார ரிலீஸ் பண்றாங்கன்னா, எல்லாரும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. வயலன்ஸ்ல வன்முறையில ஈடுபட்டு சிறையில இருக்கிறவங்கள ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது இல்லாம மற்றவங்கள ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிருவாங்க. அப்ப யார் யாரென்னா கைது பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்கள நாங்க ரிலீஸ் பண்ணிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து செகண்ட் சால்ட் ரைட். சால்ட் ரைட் அதாவது கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய பெர்சனல் கன்சம்ப்ஷனுக்காக அவர்களுக்கான உப்பை அவர்களே தயாரித்துக் கொள்ளலாம். ஆனா விற்பனைக்கு கிடையாது. சரிங்களா? அதை போய் சேல் பண்ண முடியாது. அவங்களுடைய தேவைக்காக உப்பு யாரு கடற்கரை பகுதியில் இருக்காங்கல்ல, அந்த கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடியவங்க உப்பு அவங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், உற்பத்தி பண்ணிக்கலாம். அப்ப அதற்கான பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து ஆர்டினன்ஸ் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிருப்பாங்க. ஆர்டினன்ஸ் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணி ஆர்டினன்ஸ்னா அவசர சட்டத்தை திரும்ப பெறுதல். அவசர சட்டம் காங்கிரஸ்க்கு எகென்ஸ்டா என்னென்னா அவசர சட்டம் போட்டாங்களோ அது எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிருப்பாங்க. அடுத்து லேண்ட் அண்ட் டாக்ஸ் இது ரிலேட்டடா லேண்ட் அண்ட் டாக்ஸ் ரிலேட்டடா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கவனிங்க நல்லா. லேண்ட் பிரிட்டிஷ்காரங்க யார்ட்டனா இருந்து நிலத்தை பறிச்சிருக்காங்களோ சீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த லேண்டு வேற யார்ட்டையாவது வித்தாச்சு அப்படின்னா ஒருத்தவங்க இப்போ ஏன்னு ஒரு பெர்சன் இருக்கு. ஏ பெர்சன்ட் இருந்து யார் வாங்கியிருக்கா, பிரிட்டிஷ் வாங்கியிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து வாங்கின லேண்டை இவங்க வேற யார்ட்டையும் வித்துட்டாங்க அப்படின்னா அந்த லேண்டை திரும்ப கொடுக்கறது கிடையாது. லேண்டு சீஸ் பண்ண லேண்டு வேற யாருக்கு விற்காம இருந்தா அந்த லேண்டை திரும்ப கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்கள டேக்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, பிரிட்டிஷ் வச்சிருக்காங்கன்னா அதை திரும்ப கொடுக்க மாட்டோம். இதற்கு முன்னாடி யாருக்குன்னா நாங்கள் டேக்ஸ் போட்டிருக்கோமோ அது நாங்கள் அபாலிஷ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் இவங்க ரிலேட்டடா பிரிட்டிஷ்காரங்க பண்றேன்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா பிக்கெட்டிங் சரிங்களா? அதாவது அந்த காலத்துல அதிகமா நடக்கும்ல அந்நிய துணியை புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லி சுதேசி விதேசி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் படிக்கிறீங்க. அப்ப இந்த சுதேசி போராட்டத்துல முக்கியமானது என்னவா இருக்கும், அந்நிய துணியை புறக்கணிக்கிறது, எரிக்கிறது, மறியல் பண்றது. அப்ப அமைதியான முறையில போராட்டம் பண்ணிக்கிறலாம். அந்நிய துணிகள் இங்க நான் விற்கிறாங்களோ அந்த கடைக்கு முன்னாடி அமைதியான முறையில போராட்டம் பண்ணிக்கிறலாம். அப்ப இதற்காக பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. பாருங்க பிரிட்டிஷ் தரப்புல என்னன்னா அவங்க செய்யறேன்னு சொல்றாங்க அப்படின்னா அரசியல் கைதிகளை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பர்சனல் கன்சம்ஷனுக்காக கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவங்க சால்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறலாம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் காங்கிரஸுக்கு எதிர்த்து என்னென்னா அவசர சட்டம் கொண்டு வந்தாங்களோ அதை திரும்ப வாங்கிக்கிறோம், வித்ட்ரா பண்ணிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அடுத்த லேண்டு யார்ட்டனா சீஸ் பண்ணி அதை அடுத்த ஆள்கிட்ட வித்துட்டா அதை தர மாட்டோம், சீஸ் பண்ண லேண்டை திரும்ப கொடுத்துருவோம்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் அதே மாதிரி யார்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்கன்னா அதை திரும்ப தர மாட்டோம், டேக்ஸ் இனிமேல் வாங்குறதுல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து கடைசியா அமைதியான முறையில் அந்நிய துணிகளை நீங்க மறுக்கிறீங்களா, அதற்காக நீங்க போராட்டம் நடத்துவீங்களா, அது அமைதியான முறையில் நீங்க போராட்டம் நடத்திக்கிறீங்க அப்படின்னு அந்த பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இதே இந்தியாக்காரங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அக்ரிமெண்ட்ல பிரிட்டிஷ் அதற்கு ஏத்துக்குவோம். இந்தியாக்காரங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அப்படின்னா நல்லா கவனிங்க. செகண்ட் ரவுண்ட் டேபிள் காங்கிரஸ் தான் அவங்களுடைய தலையாய கோரிக்கை. ரவுண்ட் டேபிள் காங்கிரஸ்ல காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிறோம், கட்டாயம் கலந்துக்கிறோம் சொல்லுவாங்க. அடுத்து செகண்ட் சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கத்தை டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லுவாங்க. தற்காலிகமா நாங்க
சட்ட மறுப்பு இயக்கத்தை நாங்க தற்காலிகமா நாங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, 2வது வட்டமேசை மாநாட்டுல கலந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. தற்காலிகமாக சட்ட மறுப்பு இயக்கத்தை நாங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லுவாங்க. யாரு? இந்தியா தரப்புல, காங்கிரஸ் தரப்புல சொல்லுவாங்க. காங்கிரஸ் தரப்புல சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியா தான் அப்ப காங்கிரஸ், காங்கிரஸ் தான் இந்தியா அப்ப. சரியா? அப்ப செகண்ட் ரவுண்ட் டேபிள் காங்கிரஸ்ல காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்றாங்களா? ஓகே. இப்ப இது 2க்கும் இடையில அக்ரிமெண்ட் நடந்துருச்சு. ஆனா பிரிட்டிஷ்காரங்க சிலதுக்கு ஏத்துக்கிற மாட்டாங்க. இதனால நாங்க பண்ணி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா ரிஜெக்ட் பண்றாங்க பாருங்க. எதுனா அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பகத்சிங், ராஜ்குரு, சுகுதேவ் ரொம்ப முக்கியமான ஒரு முத்தான மூவர் அப்படின்னு சொல்ற மாதிரி பகத்சிங், ராஜ்குரு, சுகுதேவ் 3 பேர் இருக்காங்களே. இவங்க 3 பேரை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னதா சொல்றாங்க. சரிங்களா? நம்ம நெகட்டிவா படிக்கக்கூடாது. இந்தியாவில இருந்து கோரிக்கை வச்சாதான் நம்ம படிக்கணும். சரியா? பகத்சிங், ராஜ்குரு, சுகுதேவ். அதே இர்வின் என்ன சொன்னாருன்னா, யார் யாருன்னா ரிலீஸ் பண்ண சொன்னாங்களோ எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவார் அவர். அது அவர் தரப்புல இருந்து சொல்றது. நம்ம இந்திய தரப்புல இருந்தே பார்ப்போம். இந்திய தரப்புல இருந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து பகத்சிங், ராஜ்குரு, சுகுதேவ் இவங்க 3 பேரை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னதை அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க. அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இவங்க 3 பேருக்கும் மார்ச் மாதம் 23ஆம் தேதி 1931ல தூக்கு தண்டனை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் தான் காந்தி கராச்சி சுத்தனுக்கு போயெல்லாம் பெரிய போராட்டம், பெரிய மறியல்லாம் நடக்கும் பஞ்சாப் ஏரியாவில். சரியா? பகத்சிங், ராஜ்குரு, சுகுதேவ் மறந்துடாதீங்க. பகத்சிங், ராஜ்குரு, சுகுதேவ். அடுத்து இன்னொன்று என்ன ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, போலீஸ் என்கொயரி கமிஷன். போலீஸ் என்கொயரி கமிஷன் உருவாக்கணும். போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டத்துல அந்த வாக்கியங்கள்லாம் கேட்டிருப்பீங்கல்ல. அந்த மாதிரி நிறைய போலீஸ் அவங்களோட அதிகாரத்தை அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறாங்க. அதற்காக நீங்க ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கணும், அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க. அப்ப காங்கிரஸ் தரப்புல என்ன ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க, அதே மாதிரி பிரிட்டிஷ் தரப்புல என்ன ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க, பிரிட்டிஷ் தரப்புல எதை ரிஜெக்ட் பண்ணாங்க, இது எல்லாமே இதுல பார்த்தோமா. இதற்கு அப்புறம் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். எப்ப? செப்டம்பர் 7ஆம் தேதியில 1931. இப்ப இதற்கு முன்னாடி அப்ப இதுல கலந்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, இதற்கு முன்னாடி அதே மார்ச்ல பாருங்க. இப்ப இந்த எந்த தேதி சொன்னேன்? மார்ச் 5 1931 காந்தி இர்வின் பேக்ட் சொன்னா. ஓகே. இதே மார்ச்ல மார்ச் 23 1931 என்ன சொன்னேன்? பகத்சிங், ராஜ்குரு, சுகுதேவ் இவங்களை தூக்கில போடுறான்னு சொன்னா. ஓகே. அடுத்து மார்ச் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அதே 1931 தான் வரலாற்று மிக்க கராச்சி ஐஎன்சி கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. கராச்சி ஐஎன்சி செஷன் நடக்கும். காங்கிரஸ் கூட்டத்தொடர் 1931 அதே மாதம் மார்ச் 26, 31. காங்கிரஸ் கூட்டத்தொடர் பெரும்பாலும் டிசம்பர்லாம் நடக்கும். அது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் செயற்குழு, பொதுக்குழு கூட்டம், காரியக்கார கமிட்டி கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல தான் நடக்கும் மேக்சிமம். மார்ச் மாதம் 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சரியா? எங்க? கராச்சியில் நடக்குது. இதற்கு யார் தலைமை தாங்கிறா? வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்கிறார். அப்ப கேள்வி வரலாம், இந்த கராச்சியில நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தொடர் இருக்குல்ல, இதுலதான் காந்தி இர்வின் பேக்டுக்கு ஒப்புதல் கிடைச்சது. காந்தி இர்வின் பேக்ட் இருக்குல்ல, இத காங்கிரஸ் அக்செப்ட் பண்ண செஷன். கேட்கலாம், காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எப்போது எங்கு நடைபெற்றது அப்படின்னா கராச்சியில் 1931 அதே மாதம் மார்ச் 26 நடைபெற்றது. ஓகே. இப்போ இது நான் பார்த்துருக்கோம்ல. இப்போ இதுல யார் யார் வர்றா? காந்தி சொன்னேன், அதே மாதிரி இர்வின் சொன்னேன், அடுத்து வேற யார் சொன்னேன்? வல்லபாய் பட்டேல் சொல்லியிருக்கேன். வேற யார் இதுல வருவாங்களா அப்படின்னா இந்த காந்தி இர்வின் பேக்ட். சரிங்களா? இத யார் அப்போஸ் பண்ணது, எதிர்த்தது? யார் எதிர்த்தது அப்படின்னா ஒன்னு ஜவஹர்லால் நேரு, இன்னொன்னு சுபாஷ் சந்திர போஸ். முதல்ல நேரு எதிர்த்தா சொல்லுவாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஏத்துக்கிட்டதாகவும் சொல்லுவாங்க. நான் முதலாக எதிர்த்துருவார். ஜவஹர்லால் நேரு எதிர்த்துருவாரு, சுபாஷ் சந்திர போஸ் எதிர்த்துருவாங்க. ஓகேவா? காந்தி இர்வின் பேக்ட் வர்றதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவா இருந்தது பேச்சுவார்த்தை குழுன்னு சொல்லுவோம் அமைப்பாங்க. அதுல இடம்பெற்றதுல பாருங்க, அந்த இருதரப்பு காங்கிரஸ் சைடு போய் பேசுறது, இங்கிட்டு பிரிட்டிஷ் சைடு போய் பேசுறது. பிரிட்டிஷ் இப்ப எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, ஒருத்தவர் போய் இந்த கட்சியில போய் பேசுவாரு, இன்னொரு கட்சியில போய் பேசுவார்ல, அதே மாதிரி பேச்சுவார்த்தைக்கு தேஜ் பகதூர் சாப்ரு, சொன்னா இவர் 3 வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்குவார், அவர் தான். சரியா? ஜெய்கார்,
விஎஸ் சீனிவாச சாஸ்திரி, விஎஸ் சீனிவாச சாஸ்திரி இவங்க ரொம்ப முக்கியமான ஆட்கள். என்ன ரொம்ப முக்கியமான ஆட்கள், சரியா? மறந்துடாதீங்க. அதே மாதிரி இதற்காக சட்ட ஆலோசனை காங்கிரஸ் கட்சிக்கும் காந்திக்கும் சட்ட ஆலோசனை வழங்கினது யாரு? லா அட்வைசரா அந்த நேரத்துல காந்திக்கு இருந்தது யாரு அப்படின்னா மதன் மோகன் மாளவியா தான் இருந்திருப்பாரு. மதன் மோகன் மாளவியா தான் இருந்திருப்பாரு. இப்ப நம்ம பார்த்தது எந்த டாபிக் ரிலேட்டடா? காந்தி இர்வின் பேக்ட் ரிலேட்டடா மார்ச் மாதம் 5ஆம் தேதி 1931 வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு உடன்படிக்கை. 2வது வட்டமேசை மாநாட்டில் இந்த உடன்படிக்கை அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிறோம். காங்கிரஸ் கட்சி சார்பாக மகாத்மா காந்தி கலந்துக்குருவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் பெண்கள் சார்பாக சரோஜினி நாயுடு கலந்துக்குருவாங்க. காங்கிரஸ் கட்சி கலந்து கொண்ட ஒரே வட்டமேசை மாநாடு எதுன்னு சொல்லி கேட்பாங்க. அது 2வது வட்டமேசை மாநாடு தான், சரியா? ஓகே, கண்டிப்பா இந்த செஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். இது மாதிரியான முக்கியமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறோம்னா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான தலைப்புகளில் என்ன மாதிரியான கேள்விகள் கொண்டு வரணும், இல்லை உங்களுக்கு கிளாஸஸாக என்ன மாதிரி எடுத்துகிட்டு வரணும், இதை நார்மல் கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே போடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.